இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை. இஸ்ரவேலை காக்குகிறவர் உறங்குவதும் இல்லை. ஏன் அப்படி இருக்கார் தெரியுமா? அன்றைக்கு இஸ்ரவேலை அவர் எப்படி பாதுகாத்தாரோ அதே போல் இன்னைக்கு அழைக்கப்பட்ட இஸ்ரவேலாகிய நம்மையும் பாதுகாப்பது அவருடைய கடமை. அது அவருக்கு, அதுதான் வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதில் அவர் உண்மையுள்ளவர். அதனால தான் உறங்காமலும் தூங்காமலும் நம்மை இன்னும் இருந்து நம்மை பாதுகாக்கிறார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஓய்வு தேவையா அப்படின்னு கேட்டால் ஓய்வு தேவை. வேதம் சொல்லுகிறது அவர் 7ஆம் நாள் என்ன பண்ணார்? ஓய்ந்திருந்தார். ஓய்வுக்காக இல்லை, எல்லாம் முடிச்சிட்டார், அதனால ஓய்ந்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு தேவை இருக்கிறதுனால அவர் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அவர் உறங்காமல் தூங்காமல் இருப்பதனால நம்முடைய தேவை ஏதோ அது நிச்சயமாய் அவர் செய்து முடிப்பார். அதை முடிச்சுட்டு தான் அவர் ஓய்ந்திருப்பார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அந்த வார்த்தைகளை உணர்ந்தவர்களா சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி, கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கசந்தமாரா மதுரமாகும், வசந்தமாயும் வாழ்க்கை மாறும். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரமாய் அறுத்திடுவாய். இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கு. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா, இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்கவில்லை, தூங்கவில்லை.